அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி குவைத்தில் வந்து நம்ம தீ விபத்து காலையிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதோடய செய்திகள் எல்லாமே பல்வேறு விதமாக வந்துக்கிட்டு இருக்கிறத, இறந்து வரக்கூடிய எண்ணிக்கை மற்றும் இங்கே இருக்கக்கூடிய குவைத் நாட்டில் வந்துட்டு அதை எப்படி முன்னெடுக்கிறாங்க, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமூக வலைத்துலையும் பார்க்குறோம், நம்முடைய செய்திகள்லையும் பார்த்தோம். இப்போ காலையிலேருந்து களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குவைத் திமுக அந்த என்ஆர்டியோடைய தலைவர் தியாகராஜன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் நலச்சங்கத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நெல்லை முறைக்காரர் வந்து களத்தில் இருக்கிறாங்க. வாங்க அவங்களோட கேட்கலாம். அவங்க காலையிலேருந்து களத்தில் இருக்கிறாங்க, என்னன்னு கேட்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவைத் நாட்டில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மனதை உழுக்கக்கூடிய ஒரு பெரும் துயர நிகழ்வு நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் கம்பெனியுடைய தொழிலாளர் விடுதியில ஒரு மிகப்பெரிய தீ விபத்து நடந்தது. என்பிடிசி அப்படிங்கிற அந்த கம்பெனியில தொழிலாளர்கள் தங்கியிருந்த அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய தீ விபத்து காலையில அதிகாலை 4 மணி அளவில் ஏற்பட்ட தீ விபத்து. இந்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரை என்ன அப்படிங்கிறது தெரியப்படல. அதுக்கான விசாரணை போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்டோர் இறந்திருப்பதாக ஒரு சில தகவல்கள் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதான இன்னும் முழு தகவல் நமக்கு வந்து தெரிய வரல. அது போக 60க்கு மேற்பட்டோர் காயத்தோட வந்து மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மருத்துவமனையில வந்து இவங்களை வந்து அட்மிட் பண்ணி சிகிச்சை போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 10 பேர் வந்து ரொம்ப சீரியஸான கட்டத்தில் இருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்குது. அதையும் தாண்டி அதுல வந்து தமிழர் 2 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இப்ப நமக்கு வந்திருக்குது. இப்ப இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, திண்டிவனத்தை சேர்ந்த ஷரீப் அப்படிங்கிறவரும் திருச்சியை சேர்ந்த ராஜ் அப்படிங்கிறவரும் வந்து மிஸ்ஸிங், அதாவது அவர்களை பத்தி எந்த தகவலுமே இல்லை அப்படின்னு நண்பர்கள் சொல்றாங்க. இப்போ இதை பத்தி நாங்க காலையில இருந்து இந்த தகவல் வந்ததுல இருந்து நாங்க வந்து மருத்துவமனை மற்றும் விபத்து நடந்த இடம், தொழிலாளர்கள் தங்கி இருக்கக்கூடிய இந்த இடம் எல்லா இடத்துலயும் சுற்றி தகவல் சேகரிச்ச வரைக்கும் இப்ப இது வரைக்கும் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் எதுவுமே வந்து உறுதி செய்யப்பட இல்லாத தகவலாவே இருக்குது. ஏன்னா உறுதி என்பது எப்ப வந்து நமக்கு அரசாங்கத்தின் மூலமா நமக்கு கிடைக்குமோ அதுதான் உறுதியான தகவலா இருக்கும். ஆனா இந்த 40 பேர் இறந்தது அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் அந்த தகவலான வந்துகிட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு இன்னும் அதிகப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் மக்கள் இடத்துல வந்து காணப்படுது. ஏன்னா அவ்வளவு பெரிய இந்த தீ விபத்து இங்க வந்து காலையில எல்லாரும் பரபரப்பா வந்து பணிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க நேரத்துல இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் அந்த நேரத்துல உறக்கத்துல இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து வெளியேற முடியாம ரொம்ப அச்சத்துல மேலும் வந்து மேல இருந்து குதிச்சிருக்காங்க. அவங்க எப்படியா தன் உயிரை காப்பாத்திக்கணும்னு குதிச்சவங்க கூட சில பேர் இறந்துட்டதா அந்த துக்க செய்தி நமக்கு வந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ஒரு துயரமான இந்த சம்பவம். காலையில இருந்து பாத்தீங்கன்னா நானும் ஐயா நெல்லை மரக்கார் அவர்களும் எல்லா இடத்துக்கும் போய் அந்த என்ன சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாங்க அலசி ஆராய்ச்சி இப்போ வந்து கடைசியா அவங்க இருக்கக்கூடிய இப்போ அதாவது விபத்து ஏற்பட்ட அந்த விடுதியில இருந்து எல்லாத்தையும் வேற விடுதிக்கு மாற்றி தங்க வச்சிருக்காங்க. இப்ப எல்லாருமே வந்து அதாவது ஓரளவு பாதுகாப்பான சூழலுக்கு அவங்க மாத்திருக்காங்க. இருந்தாலும் அதுல இருக்க எல்லாரும் இன்னும் அந்த மன உளைச்சல்ல இருந்து இன்னும் அவங்க மீண்டு வரல. ஏன்னா சாதாரண விபத்து அல்லது ஒரு போற விபத்துனே சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து 40க்கு மேற்பட்ட இருந்திருக்காங்கன்னா பாத்துங்க இப்ப எந்த அளவுக்கு அது இறந்துருங்கன்னு. அவருடைய காணொலிகள்லாம் வந்து இன்னைக்கு சமூக வலைதளத்துல ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்குது. அதை பாக்குறவங்களுக்கே வந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கான அந்த காணொலி எல்லாம் இருக்குது. இது வந்து இன்னைக்கு காலையில இருந்து இந்த ஒரு பரபரப்பான சூழல்ல வந்து இந்த குவைத் நாட்டு இருந்துகிட்டு ஒரு முக்கிய தகவல் இல்லையா? இல்லை, அதான் நாங்கள் இந்த தகவல் கிடைச்சதும் அந்த சம்பவ இடத்தை வந்து பார்த்தோம். தீயணைப்புத்துறை உடனடியாக வந்து அவங்களுடைய இந்த அதிரடி நடவடிக்கையில நிறைய மக்களை காப்பாற்றிருக்கிறாங்க. குவைத் அரசாங்கத்துக்கு இந்த நேரத்தில் நம்ம அதிகமாக நன்றி சொல்லணும். அவங்க உயிரையும் பயணம் வச்சு எக்கச்சக்கமான மக்களை காப்பாற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நிறுவனமும் தனியார் நிறுவனமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறப்பான அந்த பாதுகாப்பை கொடுத்துருக்குறாங்க. மருத்துவமனைக்கு போனோம், மருத்துவமனை போய் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்து நலம் விசாரிச்சோம். அந்த நேரத்தில் இந்திய தூதர் கூட அங்கே வந்திருந்தாங்க. இந்திய தூதரும் நேரடியாக வந்து பார்த்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் சொன்னாங்க. தமிழர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம கூடுதல் தகவல் கிடைக்கும் போது அதற்காக தமிழ்நாடு அரசு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு வந்து அதாவது முதல்வர் அவர்களுடைய நிதியிலிருந்து உதவி செய்யணும்னு நம்ம கேட்கிறோம். அடுத்ததாக வந்து காயம்பட்டவர்களும் பூரணமா உடல்நலம் பெறுவதற்காக நம்ம அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் இது மாதிரியான செய்திகள் மறுபடியும் உங்களுக்கு காலத்தில் நாங்கள் தந்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போதும் உங்களோட கூட இருப்போம். யுவர் இதாயத் அண்டு குவைத் தமிழ் சோசியல் மீடியா. நன்றி.